Hey guys, welcome back to our channel. It's me Village Racer. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நியூ கமர்ஸ் யாராவது வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். என்னடா ஏதோ பைக்கு காட்டுறேன்னு சொல்லி தம்ப்நெயில் பார்த்து வந்திருப்பீங்க. உண்மையில ஒரு சூப்பர் பைக் தாங்க காட்ட போகிறோம். இது சூப்பர் பைக்குன்னு சொல்கிறதா இல்லை கில்லர்னு சொல்கிறதா மாஸ்டர்னு சொல்கிறதா ஒன்றுமே தெரியலைங்க. அந்த அளவுக்கு இருக்கும் இந்த பைக்கு. இதை வந்து யங்ஸ்டருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிக்கும். பார்த்தீங்கன்னா 90 கிட்ஸு ஏர்லி 2K கிட்ஸ் இவங்க தான் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் இந்த பைக்கை வந்து லைக் பண்ணுறதில்ல. அப்படி என்ன பைக்குன்னு கேட்பீங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க RX100 பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. RX100ங்க. இந்த பைக்கு தான் நம்ம வந்து இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட இந்த பைக்கை வந்து நம்ம தான் கொஞ்ச நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் கைஸ். இது வந்து எனக்கு வந்து பிடிக்காத 2 விஷயங்க. கிளச்சை பாருங்கள், அமுக்கவே முடியல. கிளச்சை வந்து நம்ம வந்து மாற்றிடலாம், ஓகேவா? கிளச் கேபிள் மாற்றணும். இதில் இன்னும் கொஞ்சம் நிறைய வேலைங்கள்லாம் இருக்குங்க. 2வது விஷயம், ஆர்எஸ்க்கு மெயினே அதோட எக்ஸாஸ்ட் தான். அந்த எக்ஸாஸ்ட்டே இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லைங்க. ரொம்ப நான் வந்து இதோட பீட்டை வந்து காட்டுற மாதிரிங்க. பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு தெரியுது பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரஸ்ட்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம வந்து பெயிண்டிங் ஒர்க்கில் பண்ணி ஆகணுங்க. இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இதோட வந்து ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பார்த்துடலாம். ஹே கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இட்ஸ் மீ வில்லேஜ் ரேசர். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து RX100 தாங்க. எப்படி செமையாக இருக்கா? இன்னும் இதில் வந்து நிறையா மேஜர் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சொல்லணும் கிளச்சுங்க. கிளச்சு வந்து சுத்தமாக பிடிக்கல, ரொம்ப டைட்டாக இருக்குங்க கிளச்சு. அதை நம்ம வந்து வர அதுக்கப்புறமா நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அதிகமாக. அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா சைலன்சருங்க. RX100னாலே சைலன்சர் தான் முக்கியம் நமக்கு. இதில் சைலன்சர் பார்த்தீங்கன்னா ரொம்ப டூப்ளிகேட் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரிஜினல் வந்து ஒரு இஷ்யூனால வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதனால் அதை கட்டிட்டு கோர் பார்த்தீங்கன்னா வந்து பழைய கோர் டூப்ளிகேட் கோர் போட்டாங்க போல். அதனால் RXோட சத்தமே கேட்கலிங்க. RXோட சத்தம் யாரா அவனுங்க? என்ன ரங்கா சோக்கட்ரியோ இவனுங்க வேற. வண்டியோட பவர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. இந்த வண்டியை வச்சு நம்ம கொஞ்ச நாள் நல்ல ஒரு வீடியோ போடலாங்க, கண்டென்ட் மேக் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இன்னும் நான் வண்டி இப்போ தான் கைக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறம் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நிறைய கஸ்டமைஸ் பண்ணலாங்க. இதை நம்ம உடனே பண்ண முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட வந்து கொஞ்சம் மணி ப்ராப்ளம் அதிகமாகவே இருக்குங்க. அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். எனக்கு என்ன ஒன்று பிடிக்கலன்னா அந்த சத்தம் தாங்க பிடிக்கல. இதோட சத்தம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? யங்ஸ்டர்ஸை பார்த்தீங்கன்னா கவர்றதே இந்த சத்தம் தான். இதில் பார்த்தீங்கன்னா அந்த சத்தம் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. கலர் பாருங்கள் எவ்வளோ மஞ்சள் கலர், செம்மையாக இருக்கு கலர்லாம். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் டாப் ஸ்பீடை செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இல்லைங்க, டாப் ஸ்பீட்லாம் செக் பண்ணுற மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ரோடு வேணுங்க. நீங்கள் பாருங்கள், எனி டைமே வெஹிக்கிள்ஸ் போயிட்டே இருக்கும். அதனால் நம்ம வந்து டாப் ஸ்பீடை வந்து இது பண்ண முடியாது. இந்த வண்டியோட வயசு பார்த்தீங்கன்னாங்க என்னை விட பழசுங்க. கிட்டத்தட்ட 25 வருஷம் 3 மாதங்க இதோட வயசு. இது எப்படா கண்டுபிடிச்சேன்னு கேட்பீங்க. நம்ம வந்து சேசஸ் நம்பரும் இன்ஜின் நம்பரையும் வச்சு தாங்க இதை கண்டுபிடிச்சோம் நம்ம. இந்த வண்டியோட ஒரிஜினல் பிரெத் இடம் பார்த்தீங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் தாங்க. திருப்பூரில் பிறந்திருக்கு இந்த வண்டி. நம்ம ஹாரன் வரலைங்க இந்த வண்டியில். மற்றபடி வண்டியோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்குது.
பவர் சொல்லி அவனுங்க 25 வருஷம் வண்டி அப்படின்ற ஒரு இதுவே இல்லை. இன்றைக்கி எப்படி வாங்கி இந்த வண்டி ஓட்டுவீங்களோ அதே அளவு தாங்க இன்னும் பவர் கொடுக்குது இந்த பைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் இன்ஜினுங்க. 2 ஸ்ட்ரோக் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இது தான். அப்போயே அது இப்போ தான் 25 வருஷத்துக்கு முன்னாடியே 2 ஸ்ட்ரோக்குன்றதுலாம் கொஞ்சம் பெரிய விஷயம். அப்போ வந்து இது ஜப்பானில் வந்து கொலாபரேஷன் பண்ணது. ஜப்பான் ப்ளஸ் இந்தியா இது ரெண்டும் கொலாபரேஷன் பண்ணதுனால நமக்கு கிடைச்ச ஒரு இன்ஜின் தாங்க இந்த இன்ஜினு. நம்ம இந்தியா மட்டும் சேர்ந்து செஞ்சுருந்தோன்னா இது வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. இதில் வந்து ஜப்பான்காரங்க மூலையும் கொஞ்சம் இருக்குது. அந்த ஒரு காரணத்தால் தான் இது கொஞ்சம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது நம்ம ஒரு நாளைக்கு சிட்டியில் ஓட்டுவோம். சிட்டியில் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா நல்லா பப்ளிக் ரியாக்ஷன்ஸ் வந்து நிறையா போடுவாங்க. வண்டியோட ஹேண்டில் பார் சொல்லி அவனுங்க இது வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களே மாற்றிருக்காங்க இந்த கஸ்டமைஸ் தான். அது நல்லா தான் இருக்குது. ஓகே, இது எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இது கிளச்சி மட்டும் தான் 2 விரலால் பிடிக்க முடியாது பாருங்கள். இப்போ நான் வந்து ரொம்ப பிடிக்குன்னு நினைக்கிறேன், பட் என்னால் முடியல. அந்த அளவுக்கு இருக்குது கிளச்சி. மற்றபடி எல்லாமே ஓகே தாங்க. இந்த வண்டி வந்து இது யார் வண்டின்னு கேட்பீங்க. இது நம்ம நண்பரோட வண்டி. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்மளை மெயின்டெனன்ஸ் பண்ணி கொஞ்ச நாள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கலாம். இது நம்ம வண்டி காசு கொடுத்து வாங்கிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, காசெல்லாம் ₹1 கூட நான் கொடுக்கல. அவர் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு. அந்த ஒரு காரணத்துக்காக அவர் வந்து நம்ம வந்து ஃப்ரீயாகவே இது வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தது, அதனால் ஃப்ரீயாகவே நீ வந்து மெயின்டைன் பண்ணி நீ கொஞ்சம் ஓட்டிக்க அப்படின்ட்டாங்க. சரி ஓகே, நம்ம ஓட்டுறதான் ஓட்டுறோம், நம்ம வந்து அப்படியே கொஞ்சம் கண்டென்ட் மேக்கப் பண்ணி இதில் போட்டுடலாமே. RX யங்ஸ்டர்ஸ் பார்த்திங்கன்னா RX வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எனக்கும் வந்து நல்ல ஒரு ஹைப்புங்க. நான் வந்து 11th படிக்கிறதுலேருந்தே RX ஓட்டணும் அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது. ஆனால் இப்போ நம்ம கையில் ஒரு RX இருக்கும்போது அதோட ஃபீலே தனி தாங்க. எனக்கு ஒன்று தான் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குது அப்போலேருந்து. நம்ம வந்து எக்ஸாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குங்க. எக்ஸாஸ்ட்டு அந்த எக்ஸாஸ்ட் மட்டும் நல்லா இருந்தது பார்த்தீங்க, சூப்பராக இருக்குங்க பைக்கு. நான் வந்து இப்படி திரும்பும்போதெல்லாம் அந்த ஒரிஜினல் பீட்டு வந்து வரலைங்க. அந்த ஒரிஜினல் பீட்டு வராமல் ரொம்ப இதாக இருக்குது. நேரம் சும்மா இப்படி திரும்பினாலே ரோட்டில் இருக்கும் எல்லாம் நம்மளை தான் பார்க்கணுமே. ஆனால் அப்படி யாருமே இங்கே வந்து பார்க்கல, ஏன்னா ரோட்டில் யாருமே இல்லை. இதோட பீட்டு அப்படிங்க. தேர்டு கியர்லேயே அசால்ட்டாக 70 தோடுது. இப்போ தான் 4th கியரே போடுறான். அப்போ சொல்லி இதோட பவர் எப்படி இருக்குன்றது. ஒரு 80+ போயிட்டுருக்கேன். 80ல் போயிட்டுருக்கேன் கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா. ஆனால் இன்னுமே த்ராட்டல் இருக்குது பைக்கில், இன்னுமே த்ராட்டல் இருக்குது. இன்னுமே போகலாம் பாருங்கள். 90 தொட்டுட்டேன். 100லாம் அசால்ட்டாக போகும் போலீங்க. ஆனால் வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 100 சிசி தான். 100 சிசிக்கு 100க்கு மேலே போகுங்க இது பைக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 70ல் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஒரு வாபல் எதுவுமே இல்லை. ஆனால் நான் ஒரு வைப்ரேஷன் இருக்குங்க வண்டியில். ஏன்னா இது வந்து ரொம்ப பழைய வண்டின்றதுனால வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்கு. எந்த ஒரு கவுசிக்கும் கொடுக்க வராமல் தான் சார் தாங்க. இந்த வண்டிக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஹைப்புன்னு கேட்டிங்கன்னா இதோட இன்ஜின் தாங்க. உண்மையிலே சீரியஸாக சொல்லி ஆகணும். எப்படி பட் இந்த காலத்துல இப்போ இதே மாதிரி இன்ஜின்லாம் வந்து மேக் பண்றது ரொம்ப கஷ்டங்க. மேக் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்கானுங்க ஜப்பான்காரங்க. ஹண்ட்ரட்லாம் க்ரூஸ் பண்ணே தேவை. 100 க்ரூஸ் பண்ணணும்னு பாருங்க, கரெக்டாக ஒரு கவுசிக்கு வந்து கிராஸ் பண்ணுவோம். அந்த கவுசிக்கு வந்து கிராஸ் பண்ணும்போது ரொம்ப நம்ம வந்து டிசப்பாயிண்ட் ஆகிடும். அது இந்த ஏரியா பார்த்தா நிறையா கவுசிக்கு இருப்பான், உங்கள்கிட்ட சொல்லே தேவையில்ல. நான் எந்த ஒரு வீடியோ போட்டாலுமே கவுசிக்கும் ராஜனும் கன்ஃபார்ம் அதில் இருந்துருவாங்க. இதுதாங்க. இதுக்கப்புறம் நிறைய விளாக்குலாம் நீங்கள் பார்ப்பீங்க. யாருப்பா அவரு இண்டிகேட்டர் போட மாட்டாரு, அடித்து தூக்கிட்டா மட்டும் அடித்து தூக்கிட்டாங்கன்னு ஒரு இதாக சொல்கிறாங்க. அதுவும் நம்ம யங்ஸ்டர்ஸ்லாம் ஓட்டினாலே நம்ம மேலே தப்பே இருக்காதுங்க, நம்ம மேலே தப்பே இருக்காது. ஆனால் நம்ம தான் எடுத்து அந்த விட்டோம்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்களோட யங்ஸ்டர் தான் நல்லா பைக்கே ஓட்டுவாங்க. யாருமே ஒரு இண்டிகேட்டர் எதுவுமே போட மாட்டானுங்க, வந்து அப்படியே திரும்புறானுங்க. இந்த பைக் RX எல்லாம் யாரு லவ் பண்ணுவீங்க? RX எல்லாம் அவங்க எல்லாமே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் ஒரு RX100 தாங்க.
நானும் ஒரு லவ்வர் தான் இதுக்கு லவ்வர். ஆனால் இதுக்கான லவ்வர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் 90s கிட்ஸு, இயர்லி 2K கிட்ஸ் தான். மற்றபடி இப்போ வர பசங்கள்லாம் என்னமோ ரேஸ் பைக் வேணும், எனக்கு சூப்பர் பைக் வேணும், க்ரூசர் வேணும், நேக்கட் வேணும், இந்த மாதிரி போயிடறானுங்க. இந்த மாதிரி இது எப்படி சொல்கிறது, ஒரு காலத்தில் இவரை பார்த்து பயப்படாத ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அதுக்கு எடுத்துக்காட்டி இவர் தாங்க. என்ன ஒரு இது கொடுப்பாரு தெரியுமாங்க பவரு. இந்த பவரு 100cc பவரு தனிதாங்க, அப்படிதான் கொடுப்பானுங்க பவர். சிங்கிள் கியர்ல 35 போகுதுங்க. கிட்டத்தட்ட இந்த பைக்கை வந்து நான் வந்து ஒரு 4 நாள் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஏன்டா 4 நாளுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து வீடியோ போட வேண்டியதுனால ஏன்டா இவ்வளோ 4 நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறீங்கன்னு கேட்பீங்க. ஒரே காரணம் தான், நமக்கு எக்ஸாம் போயிட்டுருக்குங்க. எக்ஸாம் முடிக்கிட்டோம், நம்ம டெய்லி விலாகு, டெய்லி வீடியோஸ் தான். இன்னும் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன்று இருக்குது, அதுவும் நாளைக்கு தான். அது முடிஞ்ச பிறகு பாருங்கள் நம்ம தரமாக வீடியோவில் இறங்குவோம், தரமான வீடியோஸ் போடுவோம். ஒரு நாளைக்கு இதை வந்து நம்ம வந்து பப்ளிக் ரியாக்ஷன் போடலான்னு இருக்கேங்க. பாதி ரோட்டை மறிச்சிட்டிங்கடா, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க? பப்ளிக் ரியாக்ஷன் கன்ஃபார்ம் போடுவோங்க. அது நல்லா வந்து கும்பலாக கூட்டமாக இருக்கணும், அந்த டைமில் போயிட்டு பப்ளிக் ரியாக்ஷன் போடணும். அது இல்லாமல் நம்ம சைலன்சர் தாங்க கொஞ்சம் இதாக இருக்குது. சைலன்சரும் சும்மா மொரட்டாக இருந்து பாருங்க, ரோட்டில் பாருங்க எல்லாமே ஒரு இதாக பார்ப்பானுங்க, பப்ளிக் ரியாக்ஷனாக பார்ப்பாங்க. அப்படி தான் இருக்கும் அந்த பப்ளிக் ரியாக்ஷனு. அந்த குட்டி பையன் பார்த்தீங்களா இப்போ போனால் பாருங்க, அவனை பார்த்து நம்மளை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. மாட்டு வண்டி பார்த்துலாம் ரொம்ப நாளாக இருக்குங்க. ஹாரன் இல்லை, என்ன பண்ணுறது. ஹாரன் இருந்தது, 2 சைடு 2 போனால் இருந்தது, அதை அடிக்கவே இல்லை. அது மழையில் நின்றதுனால மழை தண்ணி உள்ளே போயிட்டு ஃபால்ட் ஆகிடுச்சு. அதனால் அடிக்காத ஹாரனை ஏன் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தூக்கி அடாச்சிட்டேங்க, கழட்டி வீட்டில் போட்டேன். இந்த ரோடு ஒர்க்லாம் இப்போ முடியும்னு தெரியல. சந்தில் இதில் பூந்து பூந்து போகலாம், பட்டு வேணாம். நமக்கு தான் புது ரோடு போட்டு வச்சிருக்கானுங்க, அதில் போவோம். அப்பாடா, இதை கஸ்டமைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நிறையவே பண்ணலாம் கஸ்டமைஸு. ஒரே ஒரு காரணம் தாங்க அதுக்கு, பணம். மணி மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆல்வேஸ் அல்டிமேட். அந்த அளவுக்கு மாற்றிடலாம் நம்ம பைக்கை. பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம். அங்கே பாருங்கள் குட்டி பசங்களை பாருங்கள், ஒரு வண்டியை ஸ்டார்ட் ஆகாமல் அந்த வண்டியை வச்சு தள்ளி ஜாலியாக விளாண்டுருக்குனுங்க. சரி காய்ஸ், இதோட நம்ம வந்து விளாக் வந்து முடிச்சுக்கிறேன்.